ஸோ வெல்கம் டு வேதாந்த பசங்களா. நாம நினைச்சா கூட வாங்க முடியாத ஒரு விஷயம் தான் டைம். ஸோ இம்பாசிபிளுக்கு அடுத்த வேர்ட் டைம் தான். நம்ம காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது, நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணாலும் வாங்க முடியாது அப்படிங்கிற விஷயம் தான் டைம். ஸோ இந்த டைமுக்கு பர்ஃபெக்டா இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பிரசன்ட். ஸோ எப்பவுமே பிரசன்ட் இஸ் காட் கிஃப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாஸ்ட சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபியூச்சர் வரப்போறது தடுக்க முடியாது. ஆனா பிரசன்ட்டா வாழ முடியும், நிம்மதியா வாழ முடியும். ஸோ அந்த பிரசன்ட்டுக்கு இது நம்மளுக்கு காட் கிஃப்டடான ஒரு விஷயம். அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரசன்ட் டைமை ரெப்ரசன்ட் பண்ற வாட்ச். வாட்ச் இது ஏன் வாட்ச்னு பேர் வச்சிருக்காங்க? யோசிச்சு பார்த்தா வாட்ச் அப்படின்னா என்னது? பார்க்கணுமா, கவனிக்கணுமா, என்ன கவனிக்கணும் அப்படின்னா எஸ், இதெல்லாம் நம்ம லைஃப்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ வாட்சோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்புறம் டபிள்யூ. ஸோ டபிள்யூங்கிறது நம்மளோட வேர்ட்ஸ். நாம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வேர்ட்ஸை விட்டு கவனிக்கணும். ஏன்னா வேர்ட்ஸ் ஹாவ் பவர். ஸோ இந்த வேர்ட்ஸோட பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஆக்ஷன். நாம நம்மளோட டெய்லி என்னென்ன விஷயம் பண்றோம், டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன, டெய்லி என்ன செய்யறோம் அப்படிங்கிற இந்த ஆக்ஷன்ஸை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி ஃபார் ஆர் தாட்ஸ். நம்மளோட தாட்ஸ் நம்மள மேனிப்புலேட் பண்ணும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் மாறும். ஒருவேளை தப்பா நினைச்சா தப்பா மாறலாம், ஒருவேளை பயங்கரமா நினைச்சா பயங்கரமா மாறலாம், ஒருவேளை சூப்பரா நினைச்சா நம்ம லைஃப் ரொம்ப சூப்பரா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ தாட்ஸ் ஹேஸ் ஆல்சோ பவர். நெக்ஸ்ட் கேரக்டர். ஸோ கேரக்டர் நம்ம வந்து நாட் கிவ் அப் கேரக்டரா இருக்கணும். நம்மளோட கேரக்டர் வந்து கிவ் அப் ஆகி ரொம்ப வந்து டல்லா இருக்கும், நம்ம ஒரு ஹாப்பி பர்சனா இல்லை அப்படின்னா அதை நம்ம நோட் பண்ணி மாத்த ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளோட லைஃப் வந்து வாழ்றது ரொம்ப ஹாப்பி, லிவ் அட் தி மொமெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வாழவே இல்லை, சந்தோஷமா இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ மிஸ் பண்றோம்னு அர்த்தம். ஸோ நம்மளோட கேரக்டர்ஸ்ல அப்பப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு அப்பப்போ லைக் உங்களுக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க, உங்களோட வைபிங்கான ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. இது எல்லாமே பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட ஹார்ட். நாம என்ன நினைக்கிறோமோ, நம்மளோட மனசு எதை ஆசைப்படுதோ அதை செய்யணும். அதை நம்ம மனசை நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணணும். இந்த 5 விஷயத்தையும் வாட்ச் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா, இந்த 5 விஷயத்தையும் ஒன்று சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்மளோட டைம் நம்மளுக்காக ஒரு சக்சஸான ஸ்டோரியை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அப்போ நாம தான் வின்னரா இருப்போம். ஸோ உங்களோட வாட்ஸ், ஆக்ஷன், தாட்ஸ், நம்ம மனசு நினைக்கிறது எல்லாத்தையும் ஒட்டு சேர்த்துனா எவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ வெல்கம் டு வேதாந்த சேனல் பசங்களா. நான் உங்களோட ஜனஸ்ருதி மேம். இப்போ 1 இயர் ஸ்டடி பிளானை தான் பக்காவா பார்க்க போறோம் வித் சம் டிப்ஸ். ஓகேங்களா? ஸோ 2025 26 ஜேர்னி உங்களுக்கு சூப்பரா அமைய வாழ்த்துக்கள். ஆனா இந்த ஜேர்னியை ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வரும் தெரியுமா? நம்ம தாட்ஸ்ல ஃபர்ஸ்டே படிச்சிருக்கலாம், முன்னாடியே படிச்சிருக்கலாம், எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு நம்மளவே திட்டிப்போம். கரெக்டா? ஸோ அந்த முன்னாலே படிச்சுக்கலான்றதான் இப்போ நம்மளோட மோட்டிவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நம்பர் 12ங்கிறது ஒரு கேட். நம்மளோட 12th தான் நம்மளோட லாஸ்ட் டெஸ்டினி. என்ன மேம் சொல்றீங்க? எதுக்கான டெஸ்டினி அப்படின்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணிக்கிற லாஸ்டான டெஸ்டினி இந்த 12th தான். இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் பாத் வந்துடும். அந்த ட்ரீம் பாத்தை தாண்டி நீங்க போக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இன்ஜினியரிங், டாக்டர், அக்கௌண்டன்ட், நம்மளுக்கு வந்து ஏர் பைலட், சயின்டிஸ்ட் அண்ட் இன்னும் நிறைய நிறைய ஜாப்ஸ் இருக்கு. நிறைய நிறைய ஐஐடிஎன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு நோக்கி நீங்க போக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ 12th தானே நம்மளுக்கு லாஸ்ட் விஷயம். ஓகே, எல்லாத்துக்குமே என்ன ஆகணும்னு ஆசை இருக்கு, அதை மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட தாட்ஸ் நிச்சயமா வரக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னா அதை நம்ம வேர்ட்ஸ்ல கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஐ ஆம் அ சயின்டிஸ்ட். ஓகேவா? நான் சயின்டிஸ்ட் ஆக விரும்புறேன்றதுக்கும் ஐ ஆம் அ சயின்டிஸ்ட்னு சொல்லி உங்களோட வேர்ட்ஸை நீங்க மேனிப்புலேட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அண்ட் ஐ ஆம் அ மெஜிஷியன். ஸோ நான் வந்து ஒரு மெஜிஷியன் ஆகணும்னா ஐ வாண்ட் டு பிகம் அ மெஜிஷியன் சொல்றதுக்கும் ஐ ஆம் அ மெஜிஷியன் சொல்லிட்டு நீங்க உங்களை மேனிப்புலேட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க என்ன ஆக விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொஃபஷன் ஆர் நீங்க என்ன ஆசை, அவங்களோட ட்ரீம் பார்த்த அங்க போடுங்க. அண்ட் நீங்க இதெல்லாம் இல்ல, எனக்கு என்ன ஆகணும்னே தெரியல அப்படின்னா ஓகே, என்ன மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. லைக் பட்டனை பிரஸ் பண்ணல, என்னோட லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. இது கூடவே ஏப்ரல் மந்த்தை பத்தி கொஞ்சம் பேச போறோம். ஏப்ரல் மந்த் இஸ் நாட் அ ஃபூலிஷ் டே. அதுதான் நம்மளோட ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங்.
ஆனா நிறைய பேர் யோசிக்காத விஷயம் என்னன்னா, ஏப்ரல் மந்த் நம்ம எதுவுமே பண்ணாம வேஸ்ட் பண்ணிடுறோம். 30 நாளா நம்ம அப்படியே வேஸ்ட் பண்றதுக்கு இத பேசிக்ஸ் கவரேஜுக்கு யூஸ் பண்ணலாம்ல. ஸோ இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லா நீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸோட பேசிக்கா பக்காவா கவர் பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி எல்லா சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டோட பேசிக்ஸை கவர் பண்ணலாம். அண்ட் மே அண்ட் ஜூன்ல என்ன மேம் பண்ணும் அப்படின்னா, இந்த 2 மாசம் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு டெஸ்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஸ்கூல் டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கும். மற்ற டேஸ் ஜூனுக்கு அப்புறம் கன்வெர்ட் பண்ணும்போது மே அண்ட் ஜூன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டைமிங் ரொம்ப கம்மி 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கரெக்டா? ஸோ அதனால நீங்க ஃப்ரீ டைம்ல நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு 2 மாசத்துல நீங்க நினைச்சாலே ஃபர்ஸ்ட் வால்யூமை பக்காவா கவர் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ஸை டைம் டேபிள் போட்டு படிச்சீங்கன்னா சூப்பரா பண்ணலாம். அண்ட் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு இந்த 3 மாசம் கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மளுக்கு அப்பப்போ டெஸ்ட் வரும், மிட் டேர்ம் டெஸ்ட் வரும், குவார்டர்லி வரும், சைக்கிள் டெஸ்ட் வரும், இது எல்லாமே கொண்டு வருவான். ஆனா அது எல்லாமே நம்ம ரிவிஷனால பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆல்ரெடி முடிச்சிட்டோம்ல, பக்காவா முடிச்சிட்டோம்ல. அப்ப அந்த சைக்கிள் டெஸ்ட்டுக்குலாம் நீங்க அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த சைக்கிள் டெஸ்ட்டே நீங்க ரிவிஷனா யூஸ் பண்ண போறீங்க. அப்போ மீதி இருக்க இந்த டைம்ஸ் எல்லாமே உங்களோட செகண்ட் வால்யூம் கவரேஜுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ செப்டம்பர் மந்த்லயே மோஸ்ட் ஆஃப் இடத்துல நம்ம வால்யூம் 2 முடிச்சிடறோம். ஏன் அவசரப்பட்டு முடிக்கணும்? நம்மளுக்கு அக்டோபர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வி ஹேவ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, இந்த 5 மாசத்துல நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னா ரிவிஷன் பண்ண போறீங்க. எல்லாத்தையும் திருப்பி 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 ரிவிஷன் பண்ணனா 600 ஆஃப் 600 வாங்குறதுலாம் சப்பா மேட்ரு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் சீக்கிரமாவே பண்ணலாம். ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் டாக்கிங் அபவுட் மேக்ஸ். ஸோ நீங்க எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், காம்படேட்டிவ் ஃபீல் இப்படி தான் படிக்க போறீங்க. மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் தான் உங்களோட ஸ்கூல்லயும் படிக்க போறீங்க, எக்ஸாம்ஸ்க்காகவும் படிக்க போறீங்க. அப்ப இந்த ஃப்ரீ டைம்ல எதை தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றது? உங்களோட பேசிக் கவரேஜை வச்சு இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸை நீங்க அட்டென்ட் பண்ணலாம். இது ரெண்டையும் அட்டென்ட் பண்றது எப்படி மேம்? இது எங்க இருந்து படிக்கிறது? ஏதாவது ஐடியா இருக்குன்னா, இது என்ன இது போர்ன்னு போட்டிருக்கீங்க. இது கொஞ்சம் போர் தான். ஆனா ஒவ்வொரு விஷயமும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? போனை ரொம்ப நாள் நம்மளால பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. போன் பார்க்கறதுக்கு கூட சில டைம் நம்மளுக்கு போர் அடிக்கும், கரெக்டா? சலிப்பு தட்டிடும். அந்த போன் பார்க்கறத கூட அந்த மாதிரி போரிங் டைமை நம்ம இதை படிக்க யூஸ் பண்ணலாமே. எஸ். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸ் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸுக்கு முன்னாடி ஒரு வளன்னு 4-5 பேராலாம் கொடுத்து வச்சிருப்பான். அந்த பேராகிராஃபை என்னைக்காவது படிக்கணும்னு தோணியிருக்கா உங்களுக்கு? இல்ல. ஸோ என்ன படிச்சுதான் பாருங்களேன். இந்த மாதிரி போர் டைம்ல உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது டக்குனு அது சும்மா ரீட் பண்ணி பாருங்க. அப்படி ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஸ்டார்ட் ஆகும். எஸ். ஒவ்வொரு விஷயமும் ஒருத்தங்க சொல்லி தரதும் எவ்வளவு புரியும். ஒரு பெட்டர் டீச்சர், ஒரு எவால்வேட் டீச்சர் கடவுளே சொல்லி கொடுத்தா கூட நம்மளுக்கு நல்லா புரியும். ஆனா ஒரு சில விஷயத்த நாமளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கடவுளே நினைச்சா கூட நம்ம பிரெயின்ல இருந்து அழிக்க முடியாம இருக்கும், கரெக்டா? ஸோ நீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் இந்த புக் ரீடிங். ஸோ இந்த புக் ரீடிங்கை ஒரு டைமாச்சும் உங்க லைஃப்ல பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஃப்ரீ டைமா இருக்கும்போது. அதுக்கு ஃபர்ஸ்ட் எதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ டைம்னு தெரியும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? வாட் இஸ் யுவர் பெட் டைம்? எப்போ தூங்க போவீங்க? எப்போ எந்திரிப்பீங்க? எப்போ கரெக்டா சாப்பிடுவீங்க? இதெல்லாம் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம், லஞ்ச் டைம், டின்னர் டைம். ஓகே. அண்ட் எப்பெல்லாம் உங்களோட ஸ்கூல் டைமிங் ஸ்டார்ட் ஆகும், ஸ்கூல் அசைன்மெண்ட்டுக்குன்னு சில டைம் உங்களுக்கு ஒதுக்கி வைப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஃப்ரீ டைம் எவ்வளோ இருக்கு, எதெல்லாம் உங்களோட ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ரீ டைமை வச்சுதான் இப்போ நம்மளோட இந்த ஸ்டடி பிளானை பார்க்க போறோம். ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஃபார் ஈச் சாப்டர், ஓகேவா? ஃபார் ஈச் சப்ஜெக்ட் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 சாப்டர்ஸ் விச் இஸ் 2 சப்ஜெக்ட் பார்த்தா போதும். எல்லா சப்ஜெக்ட்ஸும் நான் பார்க்க சொல்லல. 2 சப்ஜெக்ட்ஸ் ஆர் 3 சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம்ங்கிறது ரொம்ப லீஸ்ட் உங்களோட ஃப்ரீ டைம்ல. ஸோ ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டு எப்படி பார்த்தாலும் சரி, நைட்டு உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம், காலையில ஒரு 1 மணி நேரம் கிடைச்சா கூட 3 மணி நேரம் டாலி பண்ணிடலாம். ஸோ இந்த 3 ஹார்ஸை இப்படி யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம், மேக்ஸுக்கு பேசிக்ஸுக்கு எங்க போறது? அதை யாராவது சொல்லி கொடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டோன்ட் வெரி, நம்மளுக்கு டெய்லியுமே 7:30க்கு லைவ் போய்கிட்டே இருக்கு. ஸோ அதோட வீடியோஸ்லாம் இப்போ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, கரெக்டா? மொத்தம் இவ்வளோ பேசிக்ஸ் சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். இது பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணாம நான் பேசிக்ஸோட சேர்த்து உங்களுக்கு எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸையுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்ஸையும் பார்த்த மாதிரி இருந்தது, ஃபர்ஸ்ட் சாப்டரையும் முடிச்ச மாதிரி இருக்கு. சொல்ல போனா நாம நினைச்சா இந்த ஏப்ரல் மந்த்தே செகண்ட் சாப்டர் வரைக்குமே முடிக்க முடியும். பட் இட் இஸ் நம்ம நினைச்சா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ இதை நீங்க நினைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கிராமர்ஸ் ரூலை மட்டுமே தனியா சொல்லியிருப்பேன். ஏன்னா இது நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், ஓகேங்களா?
ஸோ ஹை வெயிட்டேஜ் கிராமர்ஸ் ரூலை வச்சு மட்டுமே நிறைய ஹை வெயிட்டேஜ் ஜேஇஆ இருக்கட்டும், விட்டியா இருக்கட்டும், உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே கிராமர்ஸ் ரூல் பேஸா இருக்கும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துடும். ஸோ அப்படி இருக்க ஹை வெயிட்டேஜ் இது எல்லாமே ஒருத்தங்க சொல்லி நடத்தினா நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த பேசிக்ஸ் கிளாஸ் தான் டெய்லி போயிட்டு இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி மே அண்ட் ஜூன்ல நீங்க சொல்லிட்டீங்க ஒரு வால்யூம் முடிச்சிடலாம். ஆனா எப்படி? ஸோ அது யாராவது சொல்லணும்ல. எந்த சாப்டர் எந்த எக்ஸசைஸ் கூட கனெக்ட் பண்ணி படிக்கிறது ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா எஸ். ஸோ அந்த ஐடியாவை கொடுக்கறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க வாட்ச் பண்ணி படிச்சாலும் சரி, இல்லை மேம் லைக் இதை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே. பட் நான் உங்களுக்கான அந்த சாப்டர் வைஸ் ஸ்ட்ராட்டஜியை சொல்றேன். இப்போ 1.1 1.3 நான் ஏன் அட்டாச் பண்ணிருக்கேன்னா 1.1ல ஃபுல்லா நீங்க இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா படிக்கிறீங்க. அண்ட் 1.3யும் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் தான். ஸோ இந்த இன்வர்ஸை வச்சு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ரெண்டு பேரும் லிட்டரலி ஒன்று. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. கரெக்டாக நீங்கள் 12th மார்க்ஸ் படிச்சதில்ல, ஆனால் எனக்கு தெரியும். ஸோ இந்த நாலேஜை வச்சு உங்களுக்கு ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்டடி பிளான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ மறக்காம எடுத்துக்கோங்க. இதெல்லாம தாண்டி நீங்க சொன்ன மாதிரி நவம்பருக்குள்ள போர்ஷன்ஸை முடிக்க முடியுமானா முடிக்க முடியும். செப்டம்பர் மந்த்க்குள்ள நம்மளால போர்ஷன்ஸை முடிக்க முடியும். அதுக்கு பக்காவா ஸ்ட்ராட்டஜி போட்டு நாங்களே கிளாஸஸ் எடுக்கிறோம். இதுதான் நம்மளோட தீமின்னல் பேட்ச். இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி என்ரோல் பண்ணாலும் சரி. ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேட்சோட லிங்க் இருக்கு. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா பெடகோஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நீட் அண்ட் ஜேஇ ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எப்போ இந்த பேட்சை யூஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயத்த நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் ஜேஇல இருக்கு, நீட்ல இருக்கு அப்படின்னா நீங்க அதை சர்ச் பண்ணி அது ரிலேட்டடான ஒன் ஷாட் வீடியோஸ் ஃப்ரீயா இருக்கிறத நீங்க ஆக்சஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ஆக்சஸுமே கிடைக்கும் எப்போ நீங்க இந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணா. இன்னொரு பயங்கரமான விஷயம்னா இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 399 தான் இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ இது கேஷ் அவுட் ஆகி நம்மளோட தமிழ் அதாவது ஏப்ரல் 15 வரைக்கும் இது 299க்கு இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு வருஷம் ஃபுல்லா ஒரே ஃபீஸ் தான். அவ்வளவுதான். இந்த 299 மட்டும் பே பண்ணிட்டா போதும். வருஷம் ஃபுல்லா நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. டில் யோர் பப்ளிக் வரைக்குமே நீங்க எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் 299 அட் ஒன் ஷாட் பே பண்ணிட்டா முடிஞ்சது. ஸோ ஒரு எல்லாருமே மாசம் 1000 ரூபாய்க்கு டியூஷன் போய்கிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ ஜஸ்ட் 299 3000 ஒட்டுக்கா கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. டியூஷன் போகணுன்ற டென்ஷன் கிடையாது, டியூஷன் ஃபீஸ் கிடையாது, எதுவுமே இல்லாம சூப்பரா படிக்கலாம். ஸோ யாரெல்லாம் என்ன என்ரோல் பண்ணி மறக்காம என்ரோல் பண்ணிடுங்க. அண்ட் 7:30க்கு we have live, அதையும் மறக்காம பார்த்துருங்க.